लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत् ஆச்சாரிய வந்தே குரு பரம்பரா. உலகம் யாவையும் தாமுள்ள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களால் அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அனைவருக்கும் ஸ்ரீராம நவமி உற்சவ வாழ்த்துக்கள். இந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தில் ஓவிய பாவை சீதையினுடைய காதலை பற்றி இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு கல்யாணம் ஆன தம்பதியை வாழ்த்துறது, இல்லை ஒரு நல்ல துணையாக இருக்கணும் அப்படின்னா சீதையும் ராமனும் மாதிரி இருக்கிறது அப்படின்னு வாழ்த்துறது ரொம்ப காலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்த்து முறை. அவ்வளோ உசத்தியானது இந்த சீதையும் ராமனுக்குமான காதல். இதை நம்ம கம்பராமாயணத்தில் ஆரண்ய காண்டம்னு ஒரு காண்டம் இருக்குது. இந்த காண்டம் முழுவதுமே ராமனும் சீதையும் அவர்களுடைய காதலை தான் அது பிரதிபலிக்கிறது. இன்றைக்கி தற்கால நடைமுறையில் இதுக்கு யாராவது கதை எழுதுறதா இருந்தால் ஆரண்ய காண்டம், காதல் காண்டம்னே பேர் வச்சுருப்பாங்க. அப்படி ராமனுக்கும் சீதைக்குமானது. சீதை அரண்மனையை விட்டு முதல்ல வெளியில் உலகத்துக்கு வரா, அதுவும் வந்து சேரக்கூடிய இடம் கானகம். அந்த கானகத்தில் அவன் நடக்கும் பொழுது ராமன் அவளை பார்க்கறது, அவளுக்கும் ராமனுக்குமான அன்பு பகிர்தல் இதில் அதிகமாக இருக்கும். இன்னும் பல இடங்களில் சீதை பிரிந்திருக்கக்கூடிய காலத்தில் கூட ராமனுடைய அன்பை அவள் எவ்வளவு அழகாக சொல்கிறா அப்படிங்கிறதுக்கு பல இடங்கள் இருக்குது. அவள் சுந்தர காண்டத்தில் அனுமனை சந்திக்கும் பொழுது சொல்லறா, இவ்வளவு இன்னல்களை அனுபவிச்சுட்டு இங்கே இருக்கியே அம்மா அப்படின்னு ஹனுமான் சீதையிடம் சொல்லும் பொழுது சொல்லறா, சொல்லினால் சுடுவேன், ஆயினும் அது வீரன் வில்லுக்கு இழுக்கு என வீசினேன் அப்படின்னு சொல்லுவாள். என்னோட வார்த்தை ஒன்று போதும் இவர்களை சுடுவேன். யாரை? இலங்கை. இது ஒரு விஷயமா? இந்த மாக்களான அரக்கர்கள் இருக்கிறாங்களே, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா? இந்த 7 உலகத்தையுமே என் சொல்லினால சுடுவேன். ஆனால் அது வீரனோட வில்லுக்கு இழுக்குங்கிறதுனால, ராமன் இந்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுனால நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு தனக்கு ராமன் இங்கு வருவான், போர் தொடுப்பான், ராவணனை வீழ்த்தி தன்னை மீட்டு செல்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ததும்ப சீதை அந்த இடத்துல சொல்லுவோம். இந்த காதல் முழுக்க ஆரம்பிக்கிறது மிதிலா காண்டத்தில். இந்த மிதிலா காண்டத்தில் எப்படி நடக்குது அப்படின்னா, விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணனோட அவருடைய வேள்வியை காக்கிறதுக்காக கூட்டின்னு தாடக வதம் முடிஞ்சு, அங்கிருந்து அகல்யைக்கு சாப விமோச்சனமும் முடிஞ்சு, அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு அவர் மிதிலைக்கு வராரு. மிதிலை நகருக்குள்ள விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணனோட வரார். மிதிலா நகரம் விழா கோலம் பூண்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் தோரணங்களும் அலங்காரமும் இருக்குது. பெண்கள்லாம் ரொம்ப அழகாக நகையெல்லாம் அணிஞ்சு விதவிதமாக தலையெல்லாம் பின்னிட்டு ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய விழா நடக்கக்கூடிய இடம் மாதிரி அந்த இடம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல எவ்வளவு அழகாக இந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அப்படி திரும்பி பார்த்தான்னா ஒவ்வொரு ஜன்னல்லையும் சந்திரனாக தெரியறதான். சாளரம் தோறும் சந்திர உதயம் கண்டார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான அந்த பெண்களுடைய தோற்றம் இருக்குது. அந்த இடத்துல விஸ்வாமித்திரரோட ராமனும் லக்ஷ்மணனும் வராங்க. ராமன் நிற்கக்கூடிய இடம் கன்னி மாடம். கன்னி மாடம்னா சீதை இருக்கக்கூடிய இடம். சீதை அந்த கன்னி மாடத்தில் தன்னோட தோழியரோட உப்பரிகையில் இருக்கா. ராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க. இடத்துல திடீர்னு இப்படி திரும்பி ராமன் பார்க்க அந்த இடத்துல சீதையையும் பார்க்குறான். அப்படி 2 பேரும் ஒருத்தர் பார்த்ததும் இருவரும் இதயம் மாறி புக்கு எய்தினர் அப்படின்னு கம்பன் சொல்லுவான். இதை விட காதலை சொல்ல முடியுமா? ஒருவர் பார்க்குறாங்க. இது கண நேரமே நடக்கிறது. அந்த கண நேரத்துக்குள்ள ஒருவரோட இதயம் இன்னொருவருக்குள்ள புகுந்தது போல அப்படி மாறி புக்கு எய்தினராம். அது எப்படிப்பட்டதுன்னா, பாரதி சொல்லுவான்ல, இன்று நேற்று வந்ததல்லடி என்னுடைய உறவு, நீ அன்னைக்கு ராமனா வந்தப்போ நான் சீதையா வந்தேன், நீ நரசிம்மனா வந்தப்போ நான் பிரகலாதனா வந்தேன் அப்படின்னு பாரதியார் சொல்லுவார். அதுபோல் இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லாமல் திருப்பார்க்கிடல்லிருந்து
எப்போ ஸ்ரீராமன் பூமிக்கு அவதாரமானானோ அப்பவே தாயாரும் எப்போ அவனோட நாம மீண்டு சேர்ந்திருப்போம் அப்படின்னு இங்க வந்தாளாம். அப்படி அவ தபஸ் பண்ணி வந்த இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துண்டாங்க. அப்படி இருவரும் மாறி இதயம் புக்கு எய்தினர். அப்படிப்பட்ட ஒரு இது நடந்தது. எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான அந்த வரிகளும் இந்த இடத்துல தான். எப்படி ஒரு க்ஷண நேரத்துல அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அப்படியே அந்த பார்வை நோக்குதல் அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்லும்போது, பார்த்தான்னு சொல்லியிருக்கலாம். பார்த்தா பார்த்ததோட அது முடிஞ்சுதுன்னு இருக்கலாம். கண்டனர் அப்படின்னு சொன்னான்னா, கண்டு முடிஞ்சதும் அந்த நிகழ்வு முடிந்துடும். ஆனா நோக்கினார்களாம். நோக்கும் பொழுது அது அந்த பார்வை, அந்த பார்வைக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆசை, அந்த பார்வையினுடைய தொடர்ச்சி அப்படி ஒரு தொடர்பாக இருக்கு. அப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே என்ன ஆகிறது, முனிவர் முன்னால நடக்க, முனிவருக்கு பின்னால தம்பியும் தம்பியோடு சேர்ந்து அண்ணனும் நடந்து அந்த இடத்துல போறாங்க. அப்படி போகும் பொழுது அவங்க நடக்க சீதையோட மனசு ரொம்ப துடிச்சு அப்படியே அவங்க பின்னாடியே அவளுடைய மனசு போறதாம். அப்படி அவர்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதிலிருந்து சீதைக்கு வந்து ஒரே ஒரு காதல் இதுல எப்படியாவது நான் அடைந்தால் இவனையே கணவனாக அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுறது. அந்த ஆசையிலேயே அவ இருக்கா. ஆனா இவர்கள் யாருன்னு தெரியாது. சீதைக்கு தெரிஞ்சதெல்லாம் முனிவரோட வந்த 2 பேர் சகோதரர்கள். அதுல ரொம்ப கருப்பா அழகா இருக்கக்கூடியவர். இப்படி அவள் தன்னுடைய காதல ஒரு பக்கம் வளர்த்துன்னு வரா. அந்த நேரத்துல விஸ்வாமித்திரர் என்ன பண்றாருன்னா, சதானந்த முனிவர் கிட்ட போய் ராம லக்ஷ்மணர்கள அறிமுகப்படுத்துறார். இந்த சதானந்த முனிவர் யாருன்னா, கௌதமருக்கும் அகல்யைக்கும் மகனாக பிறந்தவர். அப்படி பிறந்த அவர்கிட்ட சொல்றார், "உன்னுடைய தாயின் சாபம் நீங்க இவன் காரணம்" அப்படின்னு ராமனை அறிமுகப்படுத்துறார். சதானந்த முனிவருக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுறது. தன்னுடைய தாயினுடைய சாபத்தை நீக்கினவன் இவன் எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறார் சதானந்த முனிவர். அதே மகிழ்ச்சியோட சதானந்தர் கொண்டு போய் ஜனகர்கிட்ட அறிமுகப்படுத்துறார். ஜனகர்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு இவர்கள் வந்து விஸ்வாமித்திரரும் இந்த ராம லக்ஷ்மணனும் வந்திருக்கான். இந்த ராமன் தசரதனோட மகன். தசரதனுடைய மகனான ராமன் பயங்கர வில்லாற்றல் உள்ளவன். வில்லாற்றல்ல எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன்னா, விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காக்கிறதுக்காக தாடகையை வதம் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்பேற்பட்ட வீரன் தான் இவன் அவனை அறிமுகப்படுத்துகிறார். ஜனகருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுறது. ஆஹா, தசரதன் குமாரன் வந்திருக்கானே, இவன் இல்லையா நம்மளுடைய சீதைக்கு மணவாளனாக வர வேண்டியவன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நினைச்சதுனால அந்த சிவதனுசை கொண்டு வர சொல்றார். இந்த சிவதனுசு அந்த இடத்துக்கு வருது. விஸ்வாமித்திரர் ஒரு கண்ணால சிவதனுசை பார்க்கிற, மறு கண்ணால ராமனை பார்க்கிற. ஒரு குரு சிஷ்யனுடைய உறவு எப்படி இருக்குங்கிறதுக்கு ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு இது. ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தார். நோக்கிய மாமுனி நோக்கம் கருதி. அவர் எதுக்காக அந்த பெரிய மாமுனியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்தர் அப்படி ஓரக்கண்ணால் ராமனை பார்க்குறார். அவர் பார்த்த நோக்கம் என்னன்னு புரிஞ்சுண்டு இவர் நம்ம இந்த சிவதனுசு வில்லை எடுத்து நான் ஏற்ற சொல்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அடுத்த நிமிஷமே ராமன் எழுந்திருந்தானா. ராமன் எழுந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய வேள்வி இருக்குன்னு வச்சு வைப்போம். வேள்விக்கு எப்படி இருக்கும், பெரிய யாக குண்டம் இருக்கும், அதில் அக்னியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. அந்த அக்னியில் நெய் விடும்போது என்ன ஆகும், அந்த நெய்யோடைய எப்படி வடிய விடுறோமோ அதுக்கு அக்னியோட தீ கால் வந்து அப்படி ஏறி போய் பிடிக்கும் இல்லையா, அது போல இருக்கான். ராமன் எழுந்து போகிறது வந்து அந்த வேள்வி தீ எழுந்தா அது எப்படி இருக்குமோ, தீயோட நாக்கு எழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி எழுந்து போகிறானா. அதுவும் எப்படி அதை பார்க்குறான்னா, ஒரு தேர்ந்த இசை கலைஞன் வந்து அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற வாத்தியத்தை எப்படி பார்ப்பானோ அது போல் வந்து அந்த சிவதனுசை பார்க்குறானா. எதுக்காக ராமனும் சீதையும் காதலை சொன்ன இடத்துல இதை சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் சீதை அவள் கன்னி மாடத்திலேயே தான் இருக்கா. எப்படியாவது அந்த கருப்பாக வந்தவன் நமக்கு கணவனாக வரணும்னு அவள் வேதனையிலையும் இருக்கா, பிரார்த்தனையிலையும் இருக்கா. இங்கே ராமனை பார்த்த மாத்திரத்தில் சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம், ஜனகனம் மாதிரி முட்டாள் ராஜா வேற யாருமே இருக்க முடியாது,
இவ்வளவு அழகா ராமன்னு ஒரு பையன் வந்திருக்கான். சீதைக்கு ஏத்த கணவன் மாரி இருக்கான். இந்த ராஜா இன்னைக்கு இந்த சிவதனுசு, இந்த இது எல்லாம் கன்யாசுருக்கம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு, பேசாம சீதைய இவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துடலாம். இந்த சின்ன பையனால ஒரு வேளை இந்த சிவதனுச எடுத்து நாணேத்த முடியலன்னா என்ன ஆகுறது? இத விட பொருத்தமான ஒரு துணை கிடைக்குமான்னு மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்படி இந்த பையனுக்கு போய் இவ்வளோ பெரிய டெஸ்ட்ட வைக்கலாமா? அப்படிங்கிற ஒரு தாக்கம் எல்லார் மனசுலயும் ஏற்படுறது. அப்படி எல்லாரும் பார்க்கும் பொழுது, அப்படி ராமன் வந்து ரொம்ப லாவகமா அந்த வில்லை எடுத்தான். அது எப்படி இருக்குன்னா, "ஏடவிழ் பூமலர் எடுத்த நாளைக்கு இந்த வில்ல முறிச்சு, அவனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் வரும்போது, அந்த சீதைக்கு அப்படியே நல்ல மலர்களால் ஆன மாலைய அணிவிக்கிறதுக்கு எடுப்பான் இல்லையா? மொட்டு மலராத அந்த மாலைய, அதை எவ்வளோ மெல்லிசா எடுப்பானோ, அதுபோல எடுத்தானாம் இந்த வில்ல. அப்படி அவன் எடுத்த வில் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். அப்படி ஒரு க்ஷண நேரத்தில அந்த சிவதனுசை எடுத்து அவன் நாணேற்றி முறித்தான். எல்லாரும் தேவர்கள்லாம் பூமாரி பொழிஞ்சாங்க, மன்னவர்கள் எல்லாம் புஷ்பமாரி பொழிந்தார்கள். இப்பதான் கதையில திருப்புமுனையே வருது. இங்க எங்கேயுமே சீதை இல்ல. சீதைக்கு அவையில என்ன நடந்ததுன்னும் தெரியாது. இப்போ ஒரு பெரிய இதுவா நீலமணி அப்படிங்கிற சீதையுடைய தோழி, சீதையினுடைய சேவகியா இருக்கக்கூடியவள், அவ அப்படியே இங்க அரண்மனையில நடந்தத பார்த்துட்டு வேக வேகமா ஓடி போறா. அவ ஓடி போய் நேரா சீதைய பார்க்கறா. பொதுவா பார்த்ததும் முகமன் சொல்றது அப்படிம்பாங்க. முகமன் அப்படிங்கிறது வணக்கம் சொல்லறது அவங்களுக்கு. அது எதையுமே சீதையிடம் பண்ணாம ஆடி பாடிண்டே வரா நீலமணி. இந்த ஆடி பாடி வரும்போதே சீதை கேட்கிறா, "நீ ஏதோ நரவு உண்ட மாந்தர் மாரி வரியே! உன்னுடைய பாவனை எல்லாமே வித்தியாசமா இருக்கே! நீ எப்போதும் செய்யற செயல் போல இல்லையே! என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கிறப்போ சொல்லறா, யாரோ வாம்மா, மானிடர்ன்னு சொல்றாங்க. மானிடர் அல்லன்னு சொல்லறாங்க. இவன் நரசிம்மனுடைய உருவம்னு சொல்றாங்க. இல்லன்னும் சொல்றாங்க. வானவர் மாதிரி இருப்பாங்கிறாங்க. இப்படி அவ வர்ணனையாவே சொல்லிக் கொண்டு வராள். வந்ததுக்கு அப்புறம் தான் சீதை கேட்கிறா, "நீலமணி என்னாச்சு? நீ என்னது சொல்லுன்னு." அப்பதான் நீலமணிக்கு கொஞ்சமாவது ஒரு உணர்வு வருது. உணர்வு வந்துட்டு சீதைய பார்த்து வணக்கம் சொல்லிட்டு சொல்லறா, "அம்மா, உன்னுடைய சிவதனுசை முறித்து விட்டான். உனக்கான கணவன் வந்து விட்டான்னு." சீதைக்கு ஒரே பயம் வருது. ஐயோ! இது யாரா இருக்கும் தெரியலையே! நேத்திக்கு வந்தானே! அவன மாரி அவனா? அப்படின்னு அவ படபடப்போட கேட்கிறா. அப்ப நீலமணி சொல்லறா, இவன் யாரோ தசரதனுடைய குமாரனாம். தசரத மகாராஜாக்கு 4 புதல்வர்களாம். அதுல இவன் ஒருத்தனாம். இவன் அப்படியே பூவை கண்ணனாக இருக்கான். அதாவது ஒரு மழை மேகம் போல நிறத்துல அப்படி கருப்பா இருக்கான். கருப்பா இருந்தாலும் ரொம்ப லக்ஷணமா இருக்கான். ரொம்ப அழகான கண்ணோட இருக்கான். அதையும் சொல்லிட்டு சொல்றா, "இன்னைக்கு இங்க ஒரு முனிவரோடையும், தம்பியோடையும் கூட வந்திருக்கான்" அப்படின்னு. இத கேட்ட உடனே கிட்டத்தட்ட சீதை மனசுக்குள்ள ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சிருக்கா. இந்த செக்லிஸ்ட்ல என்னன்னா, அன்னைக்கு பார்த்த ராமன அப்படியே எப்படி ஓவிய பாவையா நின்னாளோ, ஓவிய பாவை அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு பதம். ராமனுடைய அழக சொல்லறப்போ, "சித்திரத்தில் எழுத ஒண்ணா உருவத்தோய்" அப்படிம்பாங்க. அதாவது ஒரு படம் வரையணும்னு நினைக்கிறவனால அவ்வளவு எளிதில வரைய முடியாது. அவ்ளோ அழகன் அவன்னு. ஆனா ராமன பார்த்த உடனேயே சீதை வந்து ஓவியப்பாவை, சித்திரப்பாவை. அதாவது விரிந்த விழிகள் எப்படி வந்து ஓவியத்துல தான் கண் இமைக்காம அப்படியே இருக்குமோ, அப்படி ஆயிட்டாளாம். அந்த கண்ல வந்த காட்சி மறக்காம அப்படியே நிக்கிறப்ப. அந்த காட்சியில அவ பதிவு செஞ்சு வச்சிருக்கா. என்ன பதிவு செஞ்சு வச்சிருக்கா? கருப்பா இருக்கக்கூடியவன், அழகிய கண்களை உடையவன், நல்ல சுருண்ட கூந்தலை உடையவன், ரொம்ப அழகாக இந்த முனிவருக்கு பின்னால வரக்கூடியவன், தம்பியோட வந்தவன். இவ்வளவுதான். இவ சொல்ற பேரோ தசரத குமாரன்கிற அடையாளமும் அவளுக்கு தெரியாது. அதனால நீலமணி சொன்ன அடையாளங்கள வச்சு அவ பார்க்கறா. கார் மேகம் ஒக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவளோட செக்லிஸ்ட்ல முதல் செக் பாக்ஸை டிக் பண்ணறா. அடுத்தது சொல்லறா, கண்கள் பூவை கண்ணனாக இருக்கும். அப்படி இந்த குவளை மலர் போல அவனுடைய கண்கள் இருக்கும்னு. 2வது செக் பாக்ஸை டிக் பண்ணறா. 3வதா சொல்றா, முனிவனோடு வந்தான் அப்படின்னு. ஆஹா! விஸ்வாமித்திர முனிவன். அவ சொல்லறா விஸ்வாமித்திரன். இவ பார்க்கறா அன்னைக்கு முனிவரோட வந்தாரே ராஜ ரிஷி, அவரோட வந்தது அப்படின்னு அதையும் பார்க்கறா.
முனிவனோடும் இளையானோடும் வந்தான் அப்படின்னு சொன்னதும் 4வது செக் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு, ஆஹா அன்னைக்கு நாம் பார்த்தவன் தான் இவன் அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இப்போ நம்ம திருப்பி அவைக்கு வருவோம். ஆனா அந்த சந்தோஷம் மட்டும் அவளுக்கு போரல. அவனா தான் இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனைய அவ தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கா. இங்கேயோ விஸ்வாமித்திரரும் ஜனகனும் பேசினதுல ஜனகன் தசரத மகாராஜா வந்து தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லறார். இங்கிருந்து உலகே வேகமா போகக்கூடிய தூதர்கள அனுப்பி ஜனக மகாராஜாவ அழைத்து வர சொல்கிறார்கள். ஜனக மகாராஜா வருதுன்னா சும்மாவா? எல்லாரும் வரணும், கல்யாணத்துக்கு வரணும். மற்ற புதல்வர்கள், மனைவியரோடு, படையோடு அப்படியே அவங்க வந்து அயோத்தியிலிருந்து மிதிலை மாநகரம் வந்து சேர்றார். வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல நாள் பார்த்து சீதையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அழைச்சின்னு வராங்க. கம்பனை படித்தால் தெரியும். காதல் இதை விட அழகாக காதலை யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு 500 பாடல்கள் ஆகிறது கன்னி மாடத்துல சீதை பார்த்துட்டு திரும்பி வந்து அவன்தான் இவன்னு ராமனை பார்க்கறதுக்கு. அது வரைக்கும் அவளுடைய தவிப்பு, அவளுடைய துடிப்பு, ஒவ்வொரு நாளும் வந்து அவளுடைய உடல் வந்து அப்படியே இளைத்து கொண்டே வருமாம். அவளுடைய மோதிரம் கழண்டு விழுமாம், அவளுடைய வளையல்லாம் விழுமாம். திருப்பி யாராவது வந்து அந்த அடையாளங்களை சொல்லும்பொழுது, "ஏன் இது அவனே தான்" அப்படின்னு திருப்பி அதை அணிஞ்சுக்கிற மாதிரி இருக்குமா. ரொம்ப வருத்தப்படும் பொழுது அவளுடைய மேகலை வந்து கழண்டு தானா கீழே விழுமாம். அதையும் எடுத்து அவளுடைய தோழிகள் அணிவித்து விடுறப்போ, கொஞ்சம் கழிச்சு யாராவது அவன் தான் தசரதனோட பிள்ளை தான், விஸ்வாமித்திரரோட வந்தவன் தான்னு சொன்ன உடனே அணிஞ்ச மேகலை அவளுடைய இடுப்பு அப்படியே பூரிப்புல பெருக்கும் பொழுது அது சிதறி விழுமா. இப்படி அவளுடைய தவிப்பு போயிண்டே இருந்தது. அந்த நேரத்துல ஜனகர் அழைச்சிட்டு வந்து அவளை தசரத மகாராஜா கிட்ட அறிமுகப்படுத்துறார். இந்த ராஜகுல வம்சத்திலேயே பிறந்த பெண்களோட பணிவோட அவ அப்படியே தலை குனிஞ்சுட்டே வரா. வந்து தசரத மகாராஜாவுக்கு வணக்கம் சொல்லறா. வணக்கம் சொல்லிட்டு பக்கத்துல ராமன் நிற்கிறான். அவனை பார்க்கணும்னு ஆசை. அவன்தான் இவன்னு அப்பவும் மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. அன்னைக்கு நாம கன்னி மாடத்துல பார்த்தோமே, அவனா மட்டும் இவன் இல்லைனா என்ன அப்படின்னா, நாம வந்து எப்படியாவது நம்மை மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் அவங்க மேடைக்கு வரா. வந்ததும் அதை எப்படி அவனை பார்க்கறது? அதனால ரொம்ப அழகாக தன்னுடைய கை வளைய திருப்புறா மாதிரி பார்க்கறா. பார்த்தா அவனே தான். அப்போ அவள் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்படி ஒவ்வொரு அணுவாக அவளுடைய காதல் வந்து ராமனோட காதல் ஒவ்வொரு தடவையும் முதல் பார்த்தது போலவே பன்மடங்கு அதிகரித்து அதிகரித்து அது வருது. அப்படிப்பட்ட அந்த காதலுக்கு ஜனக மகாராஜா சீதைக்கும் ராமனுக்கும் விவாகம் பண்ணி வைக்கிறார். அந்த விவாகத்தில் அப்படியே திருமாலாகிய ராமனோட முன்னால் நின்று சீதையினுடைய கையை தன்னோட கையில் சேர்த்து அதில் ரொம்ப அழகிய தூய்மையான நதியினுடைய நீரை வாத்து இவளை கொள் அப்படின்னு சொல்லி ராமனுக்கு தாரவாத்து கொடுத்து அவர்களுடைய காதலை சேர்த்து வைக்கிறான். அப்படி சீதையினுடைய விவாகம் ராமனோட ரொம்ப அழகாக மிதிலா மாநகரில் விமரிசையாக நடக்கிறது. அந்த காதல் கன்னிமாடத்தில் பார்த்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்து ஆரண்ய காண்டத்துக்குல அவனோடவே சென்று, இன்னும் சொல்லணும்னா அயோத்தியா காண்டத்தில் நான் எனக்கு வந்து அப்பாவினுடைய ஆணை நான் காட்டுக்கு போகணும்னு ராமன் சொல்லும் பொழுது, ராமன் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தி. உன்னிலும் காடு சுடுமோ அப்படின்னு சொல்லுவா. உன்னை நான் பிரிஞ்ச இந்த அயோத்தியில் இருக்கேன் இல்லையா, அதனால எனக்கு ஏற்படக்கூடிய அந்த வருத்தம், அப்போ என் உடம்பு எப்படி அனலாக குதிக்கும், அதை விட காடு எனக்கு சுடுமா அப்படின்னு சீதை கிட்டத்தட்ட வாதாடி சண்டை போட்டு ராமனோட நான் உன் கூட தான் வருவேன்னு அடம் பிடிச்சு அவனோட போறா. அப்படி போறப்ப ராமன் லக்ஷ்மணன்கிட்ட சொல்லுவான், இவளுடைய பாதம் இருக்கே, இந்த பாதம் பூமியே பார்த்தது கிடையாது. இன்னைக்கு என்னன்னா நம்மளோட வந்து இந்த காட்டில் வரா, இவளை நாம் காக்க வேண்டியதை நம்மளுடைய அருமை நம்மளுடைய கடமைன்னு, அதற்காக இவளை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டில் பூக்கக்கூடிய மலர்கள், கொடிகள், அங்கே இருக்கக்கூடிய வாசனை, அப்படி ஒவ்வொன்றா அவளுக்கு எதெல்லாம் இன்பம் தருமோ அதையெல்லாம் கொடுத்து அவளை ரொம்ப அழகாக அரவணைச்சுண்டு ராமனும் லக்ஷ்மணனும் வருவார்கள். அப்படிப்பட்ட சீதையினுடைய காதல் பருக பருக இனிமை தரக்கூடியது, கேட்க கேட்க இன்பம் தரக்கூடியது. இந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தில் இந்த சீதாதேவி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளை தொழுது நாமளும் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகவும்
வாழி ஜானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழியர் அந்தணர் என்றுற வாழ்த்தினான் ஊழிதோறும் புதிதுறும் கீர்த்தியான்.